ஒரு அதிதீவிர இந்துத்துவ சக்தி இல்ல. அந்த இந்துத்துவ சக்தியவே நான் சர்வநாசம் பண்ற பிஜேபியோட இருந்தோம்னா எங்களுடைய வருங்காலம் கேள்விக்குறியாயின்ற ஒரு முக்கியமான சூழல் இருக்கு. பிஜேபி எதிர்கட்சின்னு எதை வச்சு சொல்றீங்க? பேசுறது ரொம்ப ஈஸி தலைவா. நான் பேசுவோம் அதை விட 100 மடங்கு. ஆவணங்களை கொடுத்தா இந்த தமிழ்நாட்டுல ஆட்டுக்குட்டியும் அண்ணாமலையாக மாறும். தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் காட்டினாரு. ஒரு சிம்பிள் முட்டை நீட்டுக்கு விளக்குன்னு சொல்லிட்டு செங்கல்ல காட்டின மாதிரி அடுத்தது முட்டையை காட்டினாரு. அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான் பார்லிமெண்ட்ல போய் கேள்வி கேட்டிருக்காரு. பிஜேபியினுடைய பிடரில் தட்டி கேள்வி கேட்கும் ஒரே தைரியம் தன்மைக்கு அண்ணன் திருமாவுக்கு மட்டும்தான் அந்த கூட்டணியில் இருந்து. இந்த வேசி ஊடகங்கள் தமிழக மீனவர்கள் மாட்டினாக்க தமிழக மீனவர்னு போடுறான். ஏன் இவன் தமிழனா? இவன் இந்தியன் இல்லையா? இங்க உங்க தேச ஒருமைப்பாடு பத்தி தெரியாதா? கண்ணு செங்கல் தூக்கி இங்க காட்டாத ஸ்கிரிப்ட மாத்தி இதை காட்ட வேண்டிய இடம் நாடாளுமன்றம். பார்லிமெண்ட்ல தூக்கி காட்டு 38 செங்கல்ல. வெல்கம் டு நியூட்ரை ப்ரோ நேயர்களுக்கு நான் உங்கள் வசந்த். சங்கராபுரம் வழக்கறிஞர் சங்க முன்னாள் பொருளாளர் அஇஅதிமுக வழக்கறிஞர் திரு ஏஆர் பாதி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம் வசந்த், சொல்லுங்க. நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுமா? வசந்த், அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் தான் எனக்கு புரியல. தமிழக மக்கள் தெளிவா சிறப்பா யாருக்கு வாக்களிக்கணும், எதற்கு வாக்களிக்கணும் தெளிவான மனநிலையில தெளிந்த நீரோடை போல இருக்காங்க. 40 தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான என் தாணைய தலைவன் எடப்பாடியாரின் தலைமையிலான கூட்டணி 40 தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் மிக மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். எங்களது கழகத்தை கட்டி காத்த காவல் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சூளுரித்தாரு. மோடியா இந்த லேடியா பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்ப எங்க இபிஎஸ் விட்டுருக்காரு சவால். நாளை நமதே, 40 நமதே, 2026 நமதே. அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. தமிழக மக்களும் தெளிவா இருக்காங்க. பாமக பிஜேபி உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஏன் உங்களை வெளியேற்றினார்கள்? அதுக்கு என்ன காரணம்? கடந்த காலங்களில் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துண்டிச்சதுக்கான காரணத்தை எங்கள் கழக முன்னணி தலைவர்களும் எங்களது பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார்களும் தெளிவாக சொன்னாங்க. இது தலைவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முடிவு அல்ல, எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. முழுக்க 100க்கு 100% தொண்டர்களால் எடுத்த முடிவு. இங்க தமிழ்நாட்டுக்குள்ள மதவெறிக்கோ மதம் சாய பூசின அரசியலுக்கோ தேசியன்ற பெயரில் வேற எந்த விதமான இதுக்கும் இங்கே இடம் இல்லை. இது பெரியார் மண். 100க்கு 200% திராவிட அரசியலை உள்வாங்கிய மண். இந்திய தேசிய அரசியலுக்கும் தமிழக அரசியலுக்கும் ஏறக்குறைய சற்றேறக்குறைய 20-30 ஆண்டுகால வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம முன்னேறிய பகுதியில் இருக்கிறோம். இங்கே ஒரு செயலை செய்கிறீங்க, ஒரு ஸ்கீம், ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோம், ஒரு இதை சொல்கிறோன்னாக்கா மக்கள் பகுப்பாய்ந்து ஆராய்ந்து உண்மையா பொய்யா இது செயல்படுத்த முடியுமா என்னன்னு ஏற்றுக்கிட்டு செய்கிறோம். நம்ம மட்டும் வெறுமனே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா இங்கே ஓட்டு போடுற டீம் இல்லை. அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் சிறுபான்மையினர் காவலராக எப்பொழுதுமே எங்கள் தாணைய தலைவர் மரியாதைக்குரிய மறைந்த தெய்வ திரு வாத்தியார் என்கிற எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இஸ்லாமியர் காவலராகவும் சிறுபான்மையினர் காவலராகவும் அவர்களுக்கு எந்த விதத்திலும் தமிழகத்திலிருந்து இடையூறு இல்லாமல் ஒரு அமைதியான வாழ்வு வாழ வழிகாட்டியவர்கள், செயல் திட்டங்களை வகுத்தவர்கள். அவங்களுக்காக நிறைய திட்டங்களை செஞ்சுருக்காங்க. நாங்கள் பிஜேபி எங்கள் பாரதிய ஜனதா கூட இருக்கிறதுனால எங்கள் கட்சியில் இருக்கிற மக்கள் சிறுபான்மையினர் ரொம்ப அசௌகரியமாக, அதாவது ஒரு பாக்கெட்டில் பூரான தூக்கி போட்ட மாதிரி ஒரு தேல் பக்கத்தில் படுத்துருக்குமே ரொம்ப அசௌகரியமாக ஃபீல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பொதுவெளியிலேங்கிற ஜனநாயக சக்திகளும் பிஜேபியை விட்டுட்டு அதிமுக வெளியில் வந்தால் சிறப்பான எதிர்காலம் இருக்கும் அப்படின்ற கருத்து பரவலாக இருந்ததுனாலையும் எங்கள் கட்சியில் இருக்க சிறுபான்மையினர் பிஜேபி கூட்டணிட்டு வெளியேறணுன்றதுனாலையும் பிஜேபியினுடைய பெரிய அண்ணன் செயல்பாடுகள் பிடிக்காததுனாலையும் அவங்க உறவாடி கெடு பகையாடி கெடு 2 பாலிடிக்ஸையும் கையாளுறாங்க. கடந்த காலங்களில் நம்ம உத்தரப்பிரதேசத்திலிருந்தே எடுத்துக்கலாம். அங்கே பிஜேபி பகுஜன் சமாஜ் கட்சியும் சமாஜ்வாடி கட்சியும் தான் இங்கே திமுக அதிமுக இருக்க மாதிரி ஆட்சியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, 2 கட்சியுமே
சாதாரணமாக தூக்கி போட்டு சாப்பிட்டாங்க பிஜேபி வந்து. நேரடியாக 2014 78 எம்பி எங்கேருந்து ஜெயிக்க முடியும்? அதுக்கு முன்னாடி வந்து அங்கே வந்து பிஜேபி எம்பியோட கவுண்டிங் வந்து 0. தொடர்ந்து ஒரே எலெக்ஷனில் 78 ஜெயிக்கிறாங்கன்னா அங்கே ஏதோ தவறு பண்ணி வராங்க. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இவங்க எதிரும் புதிருமாக இருந்த சமாஜ்வாடியும் மாயாவதி தலைமையிலான கட்சியும் 2 பேருமே கூட்டணி சேர்ந்து பிஜேபி எதிர்க்கிற சூழலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து இன்னும் பிஜேபி மிகப்பெரிய அசுர பலத்தில் வளர்ந்த மாதிரியும் அதை எதிர்க்க ஏற்கனவே ஆண்ட 2 கட்சிகளும் கூட்டணி சேர்ந்தாலும் அதை தோற்கடிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழலை உருவாக்குனாங்க. அதே அரசியலை தான் ஒரிசாவிலையும் பீகார்லையும் எடுத்தாங்க. பீகாரில் நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத்தும் ரொம்ப நாளாக சண்டை போட்டு மாநில அரசியல் சுயாட்சிக அரசியல் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேருமே சேர்ந்து பிஜேபி எதிர்ப்பு சூழலை கொண்டு வந்துட்டாங்க. அவங்க இதெல்லாம் பகையாளி கெடுக்கிற வேலையை செஞ்சாங்க. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவை கூட்டணி வச்சு அரசியலில் காலி பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப குறைவான சீட்டுகள் இருக்க மாதிரி முதலமைச்சருக்கு வந்து அதை அங்கீகாரம் கொடுத்து திரும்ப அதிலிருந்து ஒரு அதிருப்தி அணியை உருவாக்கி ஏக்நாத் ஷிண்டேவை முதலமைச்சராக்கி அந்த கட்சியை சின்ன பண்ணமாக்கி இன்னைக்கு சொல்லணும்னா இந்திய திருநாட்டில் வந்து சிவசேனாவை விட ஒரு அதிதீவிர இந்துத்துவ சக்தி இல்லை. அந்த இந்துத்துவ சக்தியவே காலி பண்ணி முழுங்கி நான் சர்வநாசம் பண்ணுற பிஜேபியினோட இருந்தோம்னா எங்களுடைய வருங்காலம் கேள்விக்குறியாயின்ற ஒரு முக்கியமான சூழல் இருக்குது. எங்கள் தங்கத்தலை புரட்சி தலை அம்மா அவர்கள் சொன்ன மாதிரி அம்மா சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் மக்களுக்காக இயங்கும்னு. அந்த அம்மாவினுடைய பொன்மொழியை பாதுகாக்க மேலும் இந்த இயக்கம் 100 ஆண்டுகளுக்கு மேல் தமிழக மக்களுக்கு சேவையாற்ற பிஜேபியினுடைய உறவை எங்களது பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அறவே துண்டித்தார். இது இனி வரும் பின்வரும் தேர்தலில் தொடரும் தொடரும் தொடரும். ரொம்ப நகைப்பா இருக்கு சார் நீங்க சொன்னது. மோடியா லேடியா என்று அம்மா அவர்கள் சொன்னார். அதற்கு அப்புறமேட்டு அம்மா மறைவுக்கு அப்புறம் நீங்க வந்து பிஜேபி கூட எந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தீங்க, எப்படி சொல்றது, அவ்வளோ ஒரு நெருக்கமா இருந்து அவங்களுக்கு ஒரு சேவை செய்யறதுலாம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து நீங்க வந்து பிஜேபி வந்து எதிர்த்து நீங்க பேசுறீங்க, பரவாயில்ல, வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இருந்தாலும் இன்னைக்கு கலை நிலவரத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சி அதிமுக தான் என்று சட்ட ரீதியாக இருந்தாலும் இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி என்று பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? அதாவது மிஸ்டர் வசந்த், நீங்க சொல்றது ரொம்ப காமெடியா இருக்கு. பிஜேபி எதிர்கட்சின்னு எதை வச்சு சொல்றீங்க? ஆளும் கட்சி எதிர்கட்சி ரெண்டையுமே நிர்ணயிக்கிறது மக்கள். ஓட்டை கூடுதலா போட்டு சீட்டை கூடுதலா ஜெயிச்சா ஆளுங்கட்சி, அதுக்கு அடுத்த இடத்துல வந்தாக்க எதிர்கட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுடைய வாக்கு வங்கி என்ன? அவங்க எத்தனை எம்பி எம்எல்ஏ இருக்காங்க? அவங்க ஜெயிச்ச எம்எல்ஏவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வச்சு அதிமுக தயவால் ஜெயிச்சாங்களே அவசரம். தனிப்பட்ட செல்வாக்கில் ஒத்த நகராட்சி தலைவரை ஜெயிச்சுன்னு சொல்லுங்க, ஒரு யூனியன் சேர்மனை கொடுத்துன்னு சொல்லுங்க. ஏன் இப்ப நடைபெற இருக்க நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தமிழ்நாட்டில இருந்து டெல்லிக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி அனுப்பிடுச்சுனாக்க நீங்க எதை சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன். அதை விட்டு சும்மா மோடி ஏதோ சென்ட்ரல் அதிகாரம் இருக்கிறதுனால அண்ணாமலை வளர்த்து விட்டுருக்கிற இந்த பிரைவேட் ஏஜென்சியும் இந்த கவர்மெண்ட் ஏஜென்சியும் அமலாக்கத்துறை அது இதுன்னு இன்கம் டேக்ஸ் எல்லாமே எடுத்து கொடுக்குற ஆவணங்கள் அடிப்படையில் மீடியாவில் பேசிட்டு பேசுறது ரொம்ப ஈஸி தலைவா. நான் பேசுவோம் அதை விட 100 மடங்கு. ஆவணங்களை கொடுத்தா இந்த தமிழ்நாட்டில் ஆட்டுக்குட்டியும் அண்ணாமலையாக மாறும். சும்மா அதை வச்சு பேசி வெறுமனே வாயில் பேசினாக்க வளர்ந்துடும். இது என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இது என்ன பீகார் நினைச்சீங்களா, ஒரிசா நினைச்சீங்களா, உத்தரப்பிரதேசம் நினைச்சீங்க? எல்லாம் படிச்சவன் சார். என்ன எதுன்னு எல்லாத்தையும் கேள்வி கேட்பான். பெரியார்னு ஒரு 90-76 வயசுல ஒரு பெரியார்னு ஒரு மாபெரும் பைத்தியம் எங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்கு. சாவும் போது 90 வயசு வரைக்கும் கையில மூத்திரச்சட்டியை தூக்கிட்டு ஒருத்தன் போதிச்சுட்டு போயிருக்கான். உன்னை வருவான், உன்கிட்ட ஒருத்தன் சிரிச்சு பேசுவான், நீ செய்யற வேலை தப்புன்னு இன்னொரு வேலை செய்ய சொல்லுவான். அவன் தான் உனக்கான எதிரி, இந்த சமூகத்துக்கான எதிரி. நீ செய்யறத நீயே சுய பரிசோதனை செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு சொல்லு அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பெரியாரோட மண்ணு. இங்க அண்ணாமலையோட பிஜேபியோட RSS சங் பரிவார் அமைப்புகளோட கூட்டுச்சதி ஒருபோதும் பலிக்காது. அண்ணாமலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. தான் வாயில தன்னைத்தானே பெரிய தலைவர், பெரிய லீடர், நான் எதிர்கட்சியா நாங்க தான் செயல்படணும் எல்லாமே அவர் தான் சொல்றாரு. எந்த செய்தி சேனலாவது அவரை சொல்லிச்சா? பாரதிய ஜனதா பார்ட்டி தமிழ்நாட்டு அரசியல்ல 2வது இடத்துல வருவாங்க, சிறப்பா செயல்படுறாங்க, மக்களுக்கான உண்மையான எதிர்கட்சி பாரதிய ஜனதா தான்
அப்படின்னு யாராவது ஒரு தனி நபரை சொல்லுங்க. அண்ணாமலை மட்டும் சொல்லுவார். அதுக்கு பின்னாடி 4 அல்ல கைங்க கை தட்டும். ஸோ அது இந்த தமிழ்நாட்டு ரகமே கிடையாது. அது வட இந்திய சங்கிகளாலும் சங் பரிவார்களும் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஹைபிரிட், ஒரு விதையில்லாத கத்திரிக்காய் மாதிரி. அவங்க அதை பொறுத்து நம்ம கணக்கில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை வச்சு புது விதைகளை உருவாக்க முடியாது ஒருபோதும். அது பழுத்து வெம்பி போற வீணா போன பழம். அதுதான் அண்ணாமலையோட கருத்து. கடந்த தேர்தலில் திமுகவிற்கு 37 எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள். அவர்கள் தமிழகத்துக்கு என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி உங்கள் பதில் என்ன? வசந்த், இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இதுக்கு தான் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலினே காட்டினாரு. ஒரு சிம்பிள் முட்டை நீட்டுக்கு விளக்குன்னு சொல்லிட்டு செங்கல்ல காட்டின மாதிரி அடுத்தது முட்டையை காட்டினாரு. ஒண்ணுமே இல்லையே. 37 எம்பி ஜெயிச்சு தமிழகத்தினுடைய எந்த உரிமையை நிலைநாட்டினாங்க? முல்லை பெரியாறுல தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டினாங்களா? கர்நாடகால காவிரி ஆத்துல நிலைநாட்டினாங்களா? ஒரு டிஎம்சி தண்ணி மத்திய அரசும் காவிரி நடுவர் நீதிமன்றமும் தீர்மானித்ததுல இருந்து ஒரு டிஎம்சி தண்ணீர் வாங்க முடிஞ்சுதா? தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் முன்னாடியே பெங்களூர்ல தண்ணீர் பஞ்சம் இருக்குன்னு கதையை கட்டுறான். அங்க அணையை கட்டுறதுன்றான். இந்த பக்கத்துல ஆந்திராவில் அணையை கட்டுறான். கர்நாடகா கேரளாவில இருந்து கபினி அணை, இந்த கேரளாவில இருந்து இந்த பகுதியில இருந்து முல்லை பெரியாறு அணைகள் உட்பட்டதுல இருந்து நமக்கு பிரச்சனை இருக்கு. இந்தாண்ட தமிழக மீனவர்களே எல்லை தாண்டி மீன் பிடிச்சோன்னு சொல்லி இலங்கை கடற்படை சுட்டு கொள்றான், படகை டேமேஜ் பண்றான், படகை பறிமுதல் செய்யறான், ஜெயிலில் அடைக்கிறான். குஜராத்தில் இருக்கிற மீனவர்கள் மாட்டினா இந்திய மீனவர்கள் டிவியில போடுறான். இந்த வேசி ஊடகங்கள் தமிழக மீனவர்கள் மாட்டினாக்க தமிழக மீனவர்னு போடுறான். ஏன் இவன் தமிழனா? இவன் இந்தியன் இல்லையா? இங்க உங்க தேச ஒருமைப்பாடை பத்தி தெரியாதா? இந்த இடத்துல மத்திய அரசும் மாநில அரசும் ஒண்ணுதான்ற மங்குனி வேலை யாருக்கும் புரியாதா? அது என்ன தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயம், குஜராத்துக்கு ஒரு நியாயம்? குஜராத்தில் மீனவர் பிடிப்பட்டா குஜராத் மீனவர், இந்திய மீனவர். பாகிஸ்தான் படையால் சுடப்பட்டாலோ, தாக்குதல் அச்சுறுத்தப்பட்டாலோ, கடற்கொள்ளைய தாக்குதல் ஏற்பட்டாலோ அவனை பாதுகாத்தா அவன் இந்திய மீனவர். தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த மீனவர்கள் யாராவது இலங்கை கடற்படையாலோ கடற்கொள்ளைய தாக்குதலுக்கு உள்ளானாலோ, கைது செய்யப்பட்டாலோ, எல்லை தாண்டி மீன் பிடித்தாருன்னு கைது செய்யப்பட்டாலோ, நமக்கு கொடுக்கிற பேரு தமிழக மீனவர்கள். ஏன் நம்ம இந்திய மீனவர்கள் இல்லையா? இது போன்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள்ல இந்த 37 எம்பிகளுடைய செயல்பாடு என்ன? அங்க இவங்க போய் பார்லிமெண்ட்ல செஞ்சது டீயும் மசாலா போண்டா சாப்பிட்டது தான். கூடுதலா சிக்கன்ல இருந்து பிரியாணி எல்லா நான்வெஜ் ஐட்டமும் ரொம்ப குறைவான விலையில கிடைக்கிற ஒரே இடம் போர்டு வச்சோம்னா அது இந்திய பாராளுமன்றம் ஒண்ணு மட்டும்தான். இவங்க இங்க இருந்து பிளைட் ஏறி போய் மக்களோட வரி பணத்துல அழகா உட்காந்து பெஞ்சு தேய்ச்சிட்டு பிரியாணி சாப்பிட்டு வந்ததுதான் மிச்சம் அவசரம். தமிழகத்துக்காக போராடி பெற்ற திட்டங்கள் ஒண்ணுமே இல்லை. எங்களுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் தலைமையில ஆட்சியில் நாங்க இருக்கும்போது மத்திய அரசு கூட அனுசரணையா கூட்டணியில ஒண்ணும் மண்ணுமா இருக்கும்போது ஒரே நேரத்தில் 7 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கு பெற்று தந்தோம். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டணும். அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன நிலையில் இருக்குன்னு தெரியுதுங்களா? எங்க பொதுச் செயலாளர் சிறப்பா தேர்தல் பிரச்சாரத்துல சொல்லி காட்டினாங்க. கண்ணு செங்கல் தூக்கி இங்க காட்டாத ஸ்கிரிப்டை மாத்தி இதை காட்ட வேண்டிய இடம் நாடாளுமன்றம். பார்லிமெண்ட்ல தூக்கி காட்டு 38 செங்கல்ல அவைய முடக்கு. காவேரி பிரச்சனை வந்தப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் 28 நாள் அவைய முடக்கினாங்க. இந்த பிஜேபிக்கு எதிராக இங்க புலி மாதிரி மீடியால கத்தவும், டெல்லியில போய் பூனை மாதிரி பம்முவோம். நாங்க பிஜேபிக்கு எதிர்க்கல, இந்து மதத்தை எதிர்க்கல. இங்க பேசிடுறீங்க சனாதன தர்மத்தை ஒழிப்போம், கொசு ஒழிக்கிற மாதிரி அது இதுன்னு. அங்க ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல போய் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு? அபிடவிட் ஃபைல் பண்றாரு. நான் எந்த மதத்தையும் புண்படுத்துற மாதிரி பேசல, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். பீகார்ல இருந்து சம்மன் வருது, போய் ஆஜராயிட்டு அது அபிடவிட்ல சாரி கேட்கிறாப்ல. ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட எந்த அரசியல் தலைவர்களும் அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பதவிகள் இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட மதத்தாலோ இனத்தாலோ மொழியாலோ யாரையும் எந்த விதமான குறைபாடுகளுக்கு உட்பட்டு மனசை புண்படும்படியான கருத்துக்கள் சொல்லக்கூடிய இந்து மதம்ன்றது ஒரு மிகப்பெரிய மதம். அது இந்திய தேசிய திருநாட்டில் நிறைய பேர் ஃபாலோ பண்ற கடைபிடிக்கிற ஒரு மதமா இருக்கும்போது அதை ஒழிப்பேன், இதை ஒழிப்பேன். அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க அவங்க தான் சுய லாபத்துக்கு தான் சம்பாதிக்கணும், தலைவனாகணும், தான் புள்ள சம்பாதிக்கணும், அடுத்த தலைவனாகணும், அவனுக்கு புள்ள சம்பாதிக்கணும், அவன் அடுத்து வரணும். ஆண்ட பரம்பரை நாட்டாம கணக்கு தான், பெரிய அண்ணன் கணக்கு. அவனை கீழே இருக்கிறவன எல்லாம் அடிச்சு இழுத்து போட்டு தொண்டர்கள்லாம் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்னு கத்துவாங்க.
அவங்களுக்கு தமிழை வாழ வைக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. கலைஞர் கருணாநிதி குடும்பத்தில் எத்தனை பேர் தமிழ் பேர் முழுசா வச்சிருக்காங்க? ஏன் இப்ப இருக்கிற திராவிட மாடல்னு சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின், அவர் பேர் தமிழா? அவர் பையன் வச்சிருக்காரு சன்ஷைன் ஸ்கூல் வேலைச்சேரியில, அவங்க குடும்பத்துக்கு சொந்தமானது. அந்த ஸ்கூல் பேர் தமிழா? அங்க தமிழ்ல பேசினாவே ஒரு வார்த்தைக்கு 500 ரூபாய் அபராதமா. அவங்க அண்ணன் பையன் அழகிரி பையன் வச்சிருக்காரு கிளைன் மூவிஸ்னு, அது தமிழா? இவர் வச்சிருக்காரு ரெட் ஜெயின் மூவிஸ், தமிழா? இவங்க எல்லாம் பேரை வைக்கிறது, சம்பாதிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது எல்லாம் விதவிதமா வச்சுப்பாங்க. ஆனா தமிழ் மாநில உரிமை, சுயாட்சி, எங்களுக்கு ஓட்டு போடு. நான் கேட்கிறேன், இந்த 37 எம்பியோட செயல்பாடு என்ன? அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான் பார்லிமெண்ட்ல போய் கேள்வி கேட்டிருக்காரு. பிஜேபியினுடைய பிடரையில் தட்டி கேள்வி கேட்கும் ஒரே தைரியம் தன்மைக்கு அண்ணன் திருமாவுக்கு மட்டும்தான் அந்த கூட்டணியில் இருந்து. மத்த 36 எம்பிகளோட செயல்பாடு ஜீரோன்னு சொல்றேன். இதை நான் சொல்லல, ஜீரோ உதயநிதி சொன்னார், அதை அப்படியே தூக்கிங்க நான் பொருத்திக்கிறேன். இதுக்கு முன்னாடி டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு பிஜேபியோட இதுக்கு என்ன மதிப்பீடு ஜீரோன்னு, அதே மதிப்பீடு நான் இங்க பொருத்தி பார்க்கிறேன். மற்றபடி இதுல கருத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. தமிழ்நாட்டுக்கு போராடி வாதாடி இந்த 37 எம்பிக்கள் பெற்று வந்த சிறப்பு திட்டங்கள் என்ன, அதனால் ஏற்பட்ட பயன் என்ன, ஏதேனும் ஒண்ணு சொல்ல முடியுமா? இப்ப திருப்பி நீங்க 37 40 ஜெயிச்சு, ஒருவேளை மக்கள் 40 ஜெயிக்க உங்களுக்கு கொடுக்குறான்னு வச்சுங்களேன், என்ன பண்ண போறீங்க? 5 வருஷம் சும்மா போய் உட்காந்துட்டு அங்க டேபிள் தட்டி போய் கத்திட்டு வந்தீங்க. அங்க ஐயா சாமி வணக்கம் நீங்க அப்படியே ஏர்போர்ட்ல ஏறி இங்க சென்னையில இறங்கணும்னு என்ன பண்ணுவீங்க? மோடியை கண்டிச்சுட்டேன், பாசிசத்தை ஒழிக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், கோபேக் மோடின்றீங்க. அப்புறம் கேலோ இந்தியா போட்டி நடத்தும் போது கூப்பிட்டு இங்க கொஞ்சுறீங்க. கேலோ இந்தியான்னா என்ன தெரியுமா? கேலோ இந்தியானா விளையாடு இந்தியான்னு அர்த்தம். கேலோனா விளையாடு, தெலுங்கு மொழி ஹிந்தி மொழியில வச்சிருக்கான். அது வெக்கமா இல்ல? நீ தான் திராவிட மாடல் விளையாடு தமிழான்னு சொல்லு, இல்ல தமிழ்நாடு விளையாடுன்னு சொல்லு. எங்க போச்சு? வார்த்தைகள் மட்டும்தானா? அதாவது இந்த திமுக கூட்டணியில் என்ன பிரச்சனைனா, இந்து மதம் சார்ந்து பிஜேபி சார்ந்து ஒரு கருத்து சொல்லிடக்கூடாது, அப்படியே பொம்முவாங்க. ஆனா அவங்கள்ட்ட இருந்து அதிகாரம் மட்டும் வரணும். ஒன்றிய அரசுன்னு மத்திய அரசு போட்டு கிழிக்கிறீங்க. கிழிச்சு என்னத்தை சாதிச்சீங்க? தமிழ்நாடு மக்களுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. ஒரிசால ஒரு முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஏறக்குறைய 20 வருஷத்துக்கு மேல முதல்வராக இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை எந்த இடத்துலயுமே மத்திய அரசு அவர் தரம் தாழ்ந்து விமர்சிச்சதோ, குறைச்சு பேசுனதோ, குறைச்சு மதிப்பிட்டதோ, பொதுவெளியில அவதூறா பேசுனதோ இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது பிஜேபிக்கு போடுற ஓட்டும் ஒண்ணுதான், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போடுற ஓட்டும் ஒண்ணுதான். இது ரெண்டும் கள்ள கூட்டணி. அங்க டெல்லியில கூடி கும்மாளம் அடிச்சுக்குவாங்க, இங்க சண்டை அடிச்சுக்குவாங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுவுற மாதிரி அழுவு. இதுதான் அவங்களோட மனநிலை. அதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டுல வடக்கு திட்டினா தான் இங்க ஓட்டு. டெல்லியில இருக்கிறவனும் பிஜேபி சங் பரிவார கூட்டத்தை திட்டினா மட்டும்தான் தலித்துகளும் சிறுபான்மையினரும் கிறிஸ்துவம் முஸ்லீம் ஏனைய சிறுபான்மை ஒட்டுமொத்த ஓட்டு வங்கியை வாங்கணும்னா இவன் பிஜேபி திட்டணும். அந்த அரசியல தெளிவா பண்றான். டெல்லியில போய் காலில் விழுந்துறான். அண்ணே அங்க திட்டினது சும்மாண்ணே, ஓட்டுக்காக திட்டின, இதுதான் நோட்டுக்காக, நீ என்ன சொல்ற அதான காலில் விழுந்துறேன். பிஜேபி போடுற ஓட்டும் திமுக போடுற ஓட்டும் ஒண்ணுதான். தேசிய ஜனநாயக கூட்டணி பாமக பாஜக இவர்கள் வெற்றி பெற்றால் மோடி ஆட்சிக்கு வருவதாக இருக்கிறது. இந்திய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும். நீங்கள் 40க்கு 40 வெற்றி பெற்றால் யார் ஆட்சியில் உட்காருவா? நீங்களுடைய ஆதரவு யாருக்காக இருக்கும்? வசந்த், இது ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? நம்ம நாட்டோட அரசியலமைப்பு சட்டம் வேற. இது ஒன்றும் அமெரிக்கா மாதிரியோ ஏனைய அதிபர் ஆட்சி நடக்கிற நாட்டில் என்ன நடக்கும்? பாதிக்கு மேல ஓட்டு வாங்குறவங்க ஆட்சி அமைப்பாங்க. பாதிக்கு குறைவா இருந்தாலோ இல்லை யாருமே தனி மெஜாரிட்டி 50% மேல போகலைன்னா அந்த தேர்தலை நிறுத்திட்டு திருப்பும் தேர்தல் ஆரம்பிப்பாங்க. புதுசா வச்சு அதில் தனி மெஜாரிட்டி வந்தாக்க அவங்களுக்கு அதுக்கு மாதிரி அதிபர் ஆட்சி இல்லை. இது நம்மளது கூட்டாட்சி தத்துவம். இந்தியா ஒரு நாடே கிடையாது, பல கண்டங்களை உள்ளடக்கிது, பல மாகாண யூனியன் பிரதேசம், பல பிரதேசங்களை உள்ளடக்கி ஒரு நாடு. இங்க நம்ம பகுதியில இருந்து என்ன போறோம், இங்க என்ன பிரச்சனைன்றது நம்ம பகுதிகளில் உள்ளடக்கிய எம்பிகளுக்கு தான் தெரியும். நம்ம அனுப்புற மக்கள் பிரதிநிதி நம்மளோட குறைகளை பிரதிபலிக்கணும். ஜம்மு காஷ்மீர்ல இருந்து வரவன் அந்த மலையக மக்களோட குரலை பிரதிபலிக்கணும். வடகிழக்கு மாகாணங்கள்ல இருந்து வரவன் அவன் மக்களோட குரலை பிரதிபலிக்கணும். எல்லையில் என்ன பிரச்சனை ஏதுன்றது சொல்லணும். மத்திய கிழக்கு தக்கான பீடபூமி பகுதியில் இருக்கிற அந்த பகுதி மக்கள் அவனோட பிரச்சனை பிரதிபலிக்கணும். ஒரே பிரதமர் தான், ஆனா அவருக்கு தகவல் சொல்லவும், பார்லிமெண்ட்ல பேசவும், வலியுறுத்தவும், நாடு முழுக்க இருந்து எம்பிக்களை எடுக்கிறதுக்கான நோக்கம்
நாட்டில் இருக்கிற எல்லா சூழலும் தன் நாட்டினுடைய மையப்பகுதிக்கு சென்று சேரணும், எங்களோட மக்களோட குறைகள் நீக்கணுன்றதான் சொல்றோம். பிரதமர் 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 இல்லை. ஏன் இதுக்கு முன்னாடி கூட்டணி இல்லாம பெரிய சீட்டு ஜெயிக்காம கூட்டணி யாருமே பிரதமராகவும் முதலமைச்சரும் ஆனது இல்லையா? தொங்கு பார்லிமெண்ட்ரி வராதா? தொங்கு சட்டசபை வந்து எத்தனை இதுல வந்து குமாரசாமி முதலமைச்சர் ஆகலையா கர்நாடகால? ஏன் அவங்க அப்பா டெல்லியில பிரதமர் ஆனாரு, எப்படி ஆனாரு? அந்த வாய்ப்பு யாருக்கான வாய்ப்பு? தமிழ்நாட்டில் வந்து ஜி.கே. மூப்பனாருக்கு வந்ததாச்சே. ஜி.கே. மூப்பனார் வந்து தொங்கு பார்லிமெண்ட் இருக்கும்போது இவரை தலைமையேற்றுக்கு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அவர் கட்சியில் எத்தனை எம்பி எண்ணி பாருங்க. 40 எம்பி என்னைக்கா தமிழக காங்கிரஸ் இருந்திருக்கா? தமிழ் மாநில காங்கிரஸ் இல்லையே. ஐக்கிய குஜராத் ஜெயிச்சப்ப என்ன தனி மெஜாரிட்டி இருந்தாங்களா? நம்ம நாட்டு பிரதமர்ல கணக்கு பண்ண ஏறக்குறைய 4-5 பிரதமருக்கு மேல ரொம்ப குறைவான எம்பிஸ் உள்ளடக்குவீங்க. இப்ப நான் சொல்றேன், இந்தியா கூட்டணி பாதி ஜெயிக்குது, இத பிஜேபி பாதி ஜெயிக்குது. நாங்க 38 இடத்துல ஜெயிக்கிறோம்னு வச்சுக்கேன். நாங்க போற ஆள் ஆட்சிக்கு வருவான்னா அப்ப என் தலைவர் எடப்பாடி கேட்பான், நான் பிரதமர் வேட்பாளர் என் கட்சியை சார்ந்த நான் சொல்லுகிற பிரதமர் வேட்பாளரா அது ஏத்துக்கிறவங்க கூட கூட்டணினாக்க ஏன் இந்த காங்கிரஸ் ஏத்துக்காதா, இந்த பிஜேபி ஏத்துக்காதா? எதுவும் அரசியல் சாத்தியம் உண்டு. நிரந்தர எதிரியும் அல்ல, நிரந்தர நண்பனும் அல்ல. கால சூழல் தான் தீர்மானிக்கும். இது உயிரோட்டம் உள்ள ஜீவனமும் உள்ள கட்சி. எங்களுடைய கொள்கை வெற்றி பெறும். எங்களுடைய தலைமை எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். தமிழக மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க. பிஜேபியை விட்டு என்னைக்கு நாங்க விலகணுமோ அன்னைக்கே எங்களுக்கு வந்து அந்த கிரக பரிபாலனம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சனி பெயர்ச்சின்னு ஒண்ணு சொல்லுவாங்களே, அது சிறப்பா கழிஞ்சிடுச்சு. நாங்க வந்து கங்கையில புனித நீர் ஆடுற மாதிரி காவேரியில தென்னகத்த கங்கையான காவேரியில புனித நீர் ஆடிட்டோம். எங்களுக்கு சுத்தமா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உச்சம்தான். என் தலைவன் எடப்பாடி ஈசன் தான், நாங்க உச்சம்தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில 40 தொகுதி வெற்றி பெறும். எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. என் தலைவன் சொல்றவன் தான் பிரதமராகவே வர முடியும். இதை நான் அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா சொல்றேன். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பாமக பாஜக இடம்பெறும் கூட்டணியில் இடம்பெற மாட்டேன் என்று அவர் உறுதிமொழி ஏற்று இருக்கிறார். நீங்கள் தற்சமயம் பாமக பாஜக விட்டு விலகி தனிச்சையாக நீங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சேர்ந்து போட்டியிடுகிறீர்கள். இந்த போட்டி வந்து தேர்தலுக்கு மட்டுமே உங்களுடைய கூட்டணி நீடிக்குமா, இல்ல தொடர்ந்து வருகிற மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் உங்க கூட்டணியில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு? அதாவது வசந்த், கூட்டணி தீர்மானிக்கிறதெல்லாம் தலைவர்கள் போய் செய்கிற வேலை, தலைவரோட பணி. அந்த கட்சியை வளர்க்கறது செயல்படுறதில்லை. நாங்கள் சகோதரர் திருமாவளவன் வந்து வரும் தேர்தலில் இல்லை கூட்டணியில் வரும் தேர்தலில் வருவார்னா கட்டாயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திராவிட மாடல் ஆட்சின்ற பேரை மட்டும் வச்சுட்டு இந்த விளம்பர கவர்மெண்ட் பண்ணுறது எந்த விதமான நல்ல திட்டங்களும் மக்களை சென்று சேரறதில்லை. சும்மா வீட்டில் வச்சுருந்தாங்க நகையை அடகு வை, 5 பவுன் வரைக்கும் வை, தலைவர் ஆட்சி வந்த உடனே மீட்டு தரோம், இலவசமாக வாங்கிட்டு போங்கன்னாங்க. அதில் தகுதி பார்த்தாங்க. எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய்னாங்க, அதில் தகுதி பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறதா கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு. எங்கள் கவனத்துக்கு தெரிஞ்சு எந்த ஊர்லேயும் கொடுத்த மாதிரி தெரியல. இதே மாதிரி மக்களால் செயல்படுத்த முடியாத ஏராளமான பொய் வாக்குறுதிகளை கொடுத்து வந்தாங்க. இந்த கவர்மெண்ட்டில் பட்டியல் சமூக இளைஞர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க, தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க திமுக நிர்வாகிகளால். அதில் 2-3 இடத்துல சேலம் 1, இன்னும் 2 இடத்துல அந்த நிர்வாகிகள் வந்து தகுதி இழப்பு கட்சியை நீக்கி திருப்ப சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க பட்டியலின மக்களுக்கும் தமிழகத்திற்கும் சரியான தேவைகளை நிறைவேற்றவில்லை. கொள்கைக்கேற்றவாறு சமூக நீதிக்கேற்றவாறு செயல்படவில்லை. சகோதரர் திருமாவளவன் அதிருப்தியில் இருப்பதாகவே நான் முழு மனதார உணர்கிறேன். அதனால் வரும் தேர்தலில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் எடப்பாடி அவரோட கரத்தை வலுப்படுத்த இந்த பக்கம் இடம்பெயர்வாரா என்றால், இடம்பெயர்ந்தால் தமிழகத்திற்கு மிகவும் நல்லது. சிறுபான்மையினருக்கும் ஏனைய தமிழகத்திற்கு ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்குவார்கள். இவர்களோடு என்றும் அருமை சகோதரர் மறைந்த கேப்டன் அவர்களுடைய இயக்கமும் தொடர்ந்தே பயணிக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கடந்த எம்பி தேர்தலில் உங்கள் கட்சியை சேர்ந்த அதிமுக கட்சியை சேர்ந்த எம்பி ரவீந்திரநாத் அவர்களை நீங்கள் ஏற்கனவே அங்கம் வகித்த மோடி அரசு தான் அவர்களை கடந்த எம்பி தேர்தலில் உங்கள் அதிமுக எம்பியை சேர்ந்த அதிமுக எம்பி ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றி செல்லாது என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? நீங்கள் அப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் ஒரே கூட்டணியாக இருந்தீர்கள். ஏன் அது வந்து நீதிமன்றம் வந்து அப்படிப்பட்ட தீர்ப்பு வழங்கியது? அதுக்கு காரணம் கள்ளக்குறிச்சி வேட்பாளர் திரு குமரகுருவின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? உங்கள் மாவட்டத்தை சார்ந்தவர், உங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர், அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்று உங்களுடைய கருத்து? வசந்த், நீங்க டிவி பேப்பர் இதெல்லாம் பாக்குறது இல்லையா?
ஓபி ரவீந்திரநாத்தை எதன் அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் சொல்ல அவரை கட்சியிலேருந்து எங்கள் பொதுச்சாரை நீக்கிட்டாரு. அவரு இப்போ இண்டிபெண்ட் கேண்டிடேட் தான். பார்லிமெண்ட்டில் 5 உறுப்பினர் கொண்ட கட்சி மட்டும்தான், உறுப்பினர்கள் தான் 5 மெம்பர் எம்பி கொண்டது தான் கட்சியை அங்கீகரிப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் குழு குரூப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் ஒரு குரூப், அவ்வளோதான். ஓபி ரவீந்திரநாத் தனிநபர். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து என்றோ நீக்கப்பட்டு விட்டார். அவர் தந்தை கழக கொடியையும் கட்சி சின்னத்தையும் வேட்டியையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கு. ஸோ அவங்களுக்கும் கட்சிக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. வேணும்னா அவங்க பிஜேபியோட பி டீம் ஏ டீம்லாம் சொல்ல வேணாம், நேரடியாக பிஜேபின்னு சொல்லுங்க. லக்னோவுக்கு போய் அவங்க காவி துண்டு போட்டு மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட ஷோலாம் உண்டு. இப்போ அவங்க கட்சின்னு சொன்னால் பலாப்பழம் கட்சின்னு வேணால் சொல்லுங்கள். கேரளா பக்கத்தில் நிறையா இருக்கும். நம்ம பண்ருட்டிகளுக்கு வாங்கி சாப்பிட்டு அவங்க மட்டும் சுகமாக இருந்துக்கிட்டோம். கட்சிக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவரோட வெற்றியை பற்றி கேட்டீங்க. அவர் அந்த விஷயத்தில் நீதிமன்றத்தினோட தீர்ப்பை நம்ம 100% தலைவணம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அதை விமர்சிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. ஒரு சொத்துப்பட்டியலில் தன்னோட பிரமாண பத்திரம் அஃபிடோட்டில் கூடுதலாக சம்பாதித்து தன் சொத்துக்களை இனங்களை அதில் குறிப்பிடலைன்னு சொல்லி தேனியை சார்ந்த ஒரு சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாரு. அதில் நிரூபிச்சதுனால அவர் தகுதி நீக்கம் செஞ்சாங்க. அது அப்பீல் போயிட்டு அந்த தகுதி நீக்கத்தை நிறுத்தி வச்சிருக்கிறதுனா அவர் மீண்டும் எம்பியா தொடர்றாரு. அதை பொறுத்து நான் வேற எந்த விதமான கருத்தையும் பகிர்ந்துக்க விரும்பல. 2வது, எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் ஆற்றமிகு அண்ணன் தன்மான சிங்கம் குமரகுரு அண்ணன் அவர்கள் எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னீங்க. நீங்கள் பேசும்போதே இவ்வளோ நேரம் கேட்ட கேள்வியிலேருந்து உங்கள் முகத்தை பாருங்கள். எங்கள் அண்ணன் குமரகுரு பேர் சொன்னோடனே உங்கள் முகம் ஜொலிச்சுது பாருங்க. சத்தியமாக நீங்கள் கருப்பு எம்ஜிஆர் தான் தலைவா. இந்த மாவட்டத்தில் மாத்திரம் இல்லைங்க, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 3 தொகுதி, சேலத்தில் 3 தொகுதி, 6 தொகுதி உள்ளடக்கிய பார்லிமெண்ட்டில் 6 தொகுதியிலேயே எங்கள் தலைவன் பெருவாரியான வாக்கு வித்தியாசங்கள் முன்னிலை பெற்று வருவார். திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் சவால் விட்டு இருக்கிறாரு தேர்தலுக்கு முன்னாடி. நான் வரேன், நீயும் களத்துக்கு வா, யாரை வேணாலும் நிறுத்து, நான் ஜெயிச்சு காட்டுறேன், இல்லைன்னா என் பதவி ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டார். பார்த்தீங்களா? அந்த சவாலை சமாளிக்க, அந்த சவாலை முறியடிக்க, அந்த சவாலை வெற்றி கொள்ள எங்கள் எடப்பாடியார் அவரின் போர்ப்படை தளபதி, உண்மை தொண்டரான அவரது அருமை சகோதரர் எங்கள் அண்ணன் மாவீரன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்ட கல்லழகர் குமரகுருவை களத்தில் இறக்கிவிட்டு இருக்கிறார். நீங்க ஒன்னும் பேச வேணாம், ரோட்ல நடந்து போங்க. இந்த எலெக்ஷன்ல நாடாளுமன்றத்தில் யாருக்கு ஓட்டு போடலான்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க எங்க தங்கத்தை பத்தி, கழக சிங்கத்தை பத்தி, எங்கள் அண்ணன் குமரகுரு பத்தி. நல்ல மனிதர், யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் செய்ய மாட்டாரு. ஒரு பத்திரிக்கை, ஒரு விசேஷம் நல்லதை கெட்டதுன்னு வச்சு பத்திரிக்கை அழைப்பை கொடுத்துட்டாங்க, தவறாம கலந்துக்குவார். நைட்டு 12 மணிக்கு வந்திருக்காரு, 10 நாள் கழிச்சு வந்திருக்காரு. ஒரு குழந்தைங்க படிப்பு செலவுக்கு, ஒரு கல்லூரி ஃபீஸு, இல்லை ஒரு மருத்துவ உதவி, எதை கேட்டாலும் மனுஷன் கருணையா அள்ளி அள்ளி கொடுத்து செவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன் தான் சொல்லுவாங்களோ சொல்றோம். அவர் மீது தனிப்பட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் இருக்கிற யாரோ ஒரு சிலர் தவறாக சொல்லலாமா சொல்றோம். தொகுதி வாழ் மக்களோ, இந்த பகுதியில் இருக்க அரசு ஊழியர்களோ, ஏனைய பிற கட்சியில் இருக்கிறவங்களோ குமரகுரு மாவட்ட கழக செயலாளரை பற்றி தவறுதலாக சொன்ன வரலாறு இல்லை. ரொம்ப சங்கோஜமா இருக்கு. நான் கருப்பு எம்ஜிஆர் சொன்னது உள்ளபடி அப்படிலாம் கிடையாது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பாமக, அதிமுக, திமுக ஆகிய கட்சிகள் ஒரே சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறார்கள். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்க திராவிட கொள்கையும் பெரியார் வழியில் வந்த கொள்கையை பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னால், பாமக, அதிமுக, திமுக கட்சிகள் ஒரே சமுதாயத்தை நிறுத்தும் போது நீங்கள் ஒரு பொது தொகுதியில் ஒரு தலித்து நிறுத்தலாம்ல, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது சகோதரரே, தேர்தலில் நிறைய கணிப்புகள், ஆரூரம், செயல்பாடுகள், வெற்றிக்காக நிறைய வியூகம், அர்ப்பணிப்பு, இது மாதிரி நிறைய செயல்படுத்த வேண்டியிருக்கு. முதல்ல யார் வேட்பாளர் கள்ளக்குறிச்சி அறிவிச்சாங்க? திமுக அறிவிச்சாங்க. அவர் உடையார் சமூகத்தை சார்ந்தவர். அதை பின்தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் சீர்மிகு மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சாங்க. அவரும் உடையார் சமூகத்தை சார்ந்தவர். 3ஆவதா கடைசியாக ஆளை தேடி பிடிச்சி அறிவிச்சது யாரு? பிஜேபி தலைமையிலான கூட்டணி. நீங்கள் கேட்டீங்கல்ல, இப்போ எங்கே கேட்டீங்கன்றத புள்ளியில் அங்கேயே நிறுத்துறேன். பாமக தானே, வன்னியர் சமூகத்தை பெரும்பாலான
மக்களை கொண்ட உள்ளடக்கிய கட்சி தானே. ஏன் அவங்க வன்னியரை நிறுத்துறது? இது என்ன எங்ககிட்ட மட்டும் கேட்குறீங்க? அங்கேயும் போய் கேளுங்களேன். அரசியல்ல ஒரு ஒரு சமதளத்துல சம போட்டியாளர் இறக்கி விடணும் போது ஒரே சமூகத்தில் இதுக்கு முன்னாடி சங்கராபுரம் சட்டமன்றத்துக்குள்ள பிள்ளைமார்களை திமுக அண்ணா திமுக போட்டியாளர்களை நிறுத்திய வரலாறு உண்டு. முதலியார் எத்தனையோ தொகுதியில் நிறுத்தியிருக்காங்க, ரெட்டியார் எத்தனையோ தொகுதியில் நிறுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு சமூகம் எழுச்சி பெற்று அங்க வளர்ந்துட்டு இருக்குன்னாக்கோ இல்லை அங்க கொஞ்சம் மக்கள் கூடுதலாவோ அதிகாரமிக்கவர்களா இருக்கிறாங்கன்னும் போது அவருக்கு எதிரில் மோதுறவங்கள அவங்களோட பலமான சமூகமா தேர்ந்தெடுத்தா இன்னும் சிறப்பா இருக்கும். இல்லைன்னாக்க அந்த சமுதாயத்துல அதுக்கு சம போட்டியாளராக இருக்கும் தேர்ந்தெடுத்தா இன்னும் நல்லா இருக்குண்டா. அதுதான் அந்த அரசியல்ல எதுக்கு எந்த கல்லை கொண்டு அடிச்சு அந்த மாங்காய் உழுன்றது மட்டும்தான் கணக்கு. மாங்காய் உழணும், அவ்வளவுதான். இங்க என்ன கணக்கு? நாம இந்த கல் எடுத்து அடிச்சா என்ன, இதை எடுத்து அடிச்சா என்ன, இதை எடுத்து அடிச்சா என்னெல்லாம் கணக்கு இல்லை. எதை அடிச்சாலும் சாப்பிட்றதுக்கு பழம் வேணும், அதுதான் கணக்கு. அதை கணக்கு பண்ணி தான் நிறுத்திருக்கேன். திராவிட வரலாறுல நிறைய நடந்திருக்கு. ரெண்டாவது பொது தொகுதி பத்தி சிறப்பா கேட்டீங்க. பொது தொகுதி பத்திலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்கள்ட்ட சமூக ஊடகங்களோ பிற செய்தி நிறுவனங்களோ எதுவும் கேட்க தார்மீக அடிப்படையில் உரிமை இல்லை. ஏன் இல்லைன்றனா, திருச்சியில பொது தொகுதியில தலித் எழில்மலை தன் பேரிலேயே தலித் உள்ளடக்கிய தன் சமுதாயத்து பெயர் பிரதிபலிக்கின்ற ஒரு நபரை பொது தொகுதியில் நிற்க வைத்து வெற்றி பெற வைத்த வரலாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மாத்திரமே சாரும். ஏனைய பிற அரசியல் பேசும் கட்சிகள் எல்லாம் சாதி ரீதியான அரசியல் பேசுபவர்களோ தன்னை சமூக நீதியின் காவலர்கள், காப்பாளர்கள், போற்றுவாளர்கள், தூற்றுவார்கள் சொல்லுகிறவர்கள் யாராவது ஒரு தலித்த பொது தொகுதி நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்க வரலாறு உண்டா? ராசா பெரிய அறிவாளி, சீனியர், மத்திய மந்திரி, அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திமுக துணை பொதுச் செயலாளர் கொண்டு போவாங்க, பொதுச் செயலாளர் கொண்டு போக சொல்லி அப்படியே போட்டி தட்டி வச்சிருவாங்க. ஏன் தலைவராக ஏத்துக்க மாட்டாங்க? ஏன் ஒரு பொது தொகுதி நிகழ்ச்சி எம்பி ஆக்க செய்ய மாட்டாங்க? அங்க தனி தொகுதியில தான் அனுப்புவாங்க. அதுதான் அண்ணன் சகோதரர் திருமாவளவனுக்கு ஏற்பட்ட நிலைமை. இன்னைக்கு அதுதான். ஒரே ஒரு பொது தொகுதி கேட்டு ரொம்ப நாள் கூட்டணியில் அலைன்ஸ் பேசிட்டு இருந்தாங்க, கடைசி வரைக்கும் ஒத்து வரல. திராவிட கட்சிகள்ல சரியான திராவிட மாடல் அப்படின்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இங்கதான் ஜாதி இல்லை, மதம் இல்லை, மொழி இல்லை, எந்த வேறுபாடும் இல்லை. ஒரு தாய் மக்கள் இங்க எல்லாருமே. எம்ஜிஆர் சினிமாவில் என்ன பண்ணாரோ அதுதான் இங்க. அவர் என்ன குருவிக்கார சமூகத்தையும் கட்டி பிடிப்பாரு, கோடீஸ்வர சமூகத்தையும் கட்டி பிடிப்பாரு, எல்லாத்தையும் அரவணைச்சு தான் போவார். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏங்க இன்னைக்கு மாமன்னன் ஒரு படம் எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு. மாமன்னன் அந்த கதை யாருதுன்றீங்க? அந்த கதையில கடைசியா ஒரு ரோல் இருக்கு. அந்த கடைசி பார்ட்டு எங்க தங்க தலைவி எங்க அண்ணன் தனபாலுக்கு செஞ்சு காட்டினாங்க. நீ எம்மா பெரிய சமூகத்துல முக்கியமானவர், முதலமைச்சராரு, மிட்டா மிராஸ்தாராரு, எவனாரு அந்த அவையில் இருக்கிற பவர் வானலாவே அதிகாரம். சட்டமன்றத்திலையும் பார்லிமெண்ட்ல இருக்குது. அங்க நாயகன் சபாநாயகர் மாத்திரம். அவர் எடுக்கிற முடிவுகள்ல அதுக்கு உள்ள நடக்கிற நிகழ்வுகளுக்கு நீதிமன்றமே தலையிட முடியாது. அவ்வளவு அதிகாரம் கொண்டது. எவன் போனாலும் அவரை கையெடுத்து வணங்கிட்டு தான் போகணும். அந்த அதிகாரமிக்க பதவியிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட தனபால் என்கிற ஒரு உடல் ஊனமுற்று கூடுதலான தகவல் சொல்ற. அவரை குறைச்சு மதிப்புன்னு சொல்லல. தலித்திலுமே அவர் ரொம்ப மைனாரிட்டி சமூகத்தை சார்ந்தவர், அருந்ததி சமூகத்தை சார்ந்தவர். அதுக்கும் மேல அவர் ஊனமுற்றவர். கொஞ்சம் அவர் பார்க்கும்போதே சில சிம்டம்ஸ் தெரியாது, நல்லா உற்று பார்க்கும்போது தெரியும். எதுவா இருந்தாலும் உன்னை அனைவரும் தமிழகமே வணங்கும் வகையில் செய்வேன் என்று செய்து காட்டிய புரட்சி சமூக நீதி காத்த வீராங்கனை உள்ளடக்கிய வீராங்கனை வழிதோன்றல் வாரிசுகள் நாங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். தயவு செய்து இதற்கு மேல் எங்களிடம் பொது தொகுதி, சமூக நீதி இந்த மாதிரி சமாச்சாரங்களை பத்தி பேசாதீங்க. இது நீங்க பேசுறதுக்கு எக்ஸ்ட்ரீம் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அதை செஞ்சு காட்டிட்டோம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் தனபால், எங்க முன்னாள் சபாநாயகர். அதுக்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு தான் தலித் எழில்மலை. இது மாதிரி எத்தனையோ பேரை சொல்ல முடியும், இருக்காங்க. டவுன் சேர்மன், ஒன்றிய சேர்மன், அமைச்சர் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் லெவல்ல எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. அதை வேணா தனியாக ஒரு வீடியோ, ஒரு பட்டியலாவே போடுறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாதிரி கட்சி. தனி பொது மெஜாரிட்டி இதெல்லாம் இல்லை. ஒரு கட்சியில பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியில எதிர்கட்சியில ஒரு வேட்பாளர் இருக்கிறாங்கன்னா அவங்கள முறியடிக்கிறதுக்கு, வெற்றி கனி பறிக்கிறது மட்டும்தான் நோக்கம். அதுக்கு யாரை போட்டா சரியா இருக்கும், அதே சமூகத்தை சார்ந்தவரா சரியா இருக்குமா, வேறு சமூகத்தை சார்ந்தவர் சரியா இருக்குமா, இதெல்லாம் அரசியல் சாதுரித்தனம். இது சாணக்கியத்தனம். இதை நம்ம தவறா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இது வரவேற்கக்கூடியதுதான். இதுல வெற்றி பெறதுக்கு எந்த வியூகத்துக்கும் போயிடலாம், அது ஒன்றும் தப்பே இல்லை. ஜெயிக்கணும். பிரச்சார வேலைகள் எவ்வளவோ இருக்கும் போதும் எமது சேனலுக்கு உங்கள் பொன்னான நேரத்தை வழங்கியதற்கு நன்றிங்க ஐயா. உங்கள் நிறுவனத்தின் மூலமாக நான் சார்ந்த கழகத்தின் சார்பான கருத்துக்களை அது உள்ளபடியே எளிய மக்களுக்கு சென்று சேரும் வகையில் தாங்கள் ஒரு ஆயுதமாக இங்கே செயல்பட்டுள்ளீர்கள். அதற்கு நான் சார்ந்த கழகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.